ஆதிபாரதி சீரியலில் இப்போ ஒரு வேறு லெவல் செம்ம பார்ட் 2க்கான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். தர்மலிங்கத்தை வந்து விளக்கமாறலாம் அடி வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம லக்ஷ்மி. வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்க நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ராக்காயை வந்து அழைச்சிட்டு வராங்க. இந்த மாதிரி ஆண்டாள் வந்து அப்பா பக்கத்தில் ஜோடியாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆரத்தி எடுக்கிறதுக்காக வராங்க. டக்குன்னு வந்து தர்மலிங்க பார்த்துட்டு கோபமாக வராங்க. இங்கே அழகர் இந்தம்மா என்ன நினச்சிட்டு இருக்கேன், நான் உன்னை வந்து நடிக்கிறதுக்கு தானே அழைச்சிட்டு வந்தேன், நீ என்னடானா இவங்க கூட வந்து சேர்ந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப, ஆமாம் நீ வந்து வெறும் காசு மட்டும்தான் கொடுத்த, ஆனால் என் பொண்ணு வந்து என் சரி என் மாமாவும் சரி எனக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்காங்க, அதனால் இனிமேல் அவங்க சொல்கிறது தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா வந்து முன்னாடியே வந்து பாட்டி முன்னாடி வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுக்கிறத பார்த்தோன்னே செம்ம கடுப்பாயிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் அழகர் வந்து இனிமேல் வந்து நான் உங்களை வந்து அம்மானே கூப்பிடுறேன், அது என்ன வந்து சின்னம்மா, அது வந்து எனக்கு சரியா படலை அப்படின்னு சொன்னேன், உனக்கு எப்படி விருப்பப்படுதோ அப்படியே கூப்பிடு அப்படின்னு ஆண்டாள் கிட்ட வந்து ராக்காய் வந்து சொல்லிடுறாங்க. சரி வா உள்ளே போகலாம் அப்படின்னு, வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு போகலான்னு பார்க்குறப்ப வந்து அழகர் தடுத்து நிப்பாட்டுறாங்க. நான் இருங்க பழசு கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆண்டாலும் சரி இந்த பக்கம் தர்மலிங்கமும் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா வந்து அழகர் சத்தம் போடுறாங்க, இங்கே பாரு என்கிட்ட காசு வாங்கிட்டு இப்படி வந்து நடிக்கிறதுக்கு தானே வந்திருந்தேன், அதை விட்டுட்டு இப்போ வந்து எதுக்கு தேவையில்லாமல் குடும்பத்தில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்துகிற அப்படின்னோடனே, இங்கே பாருப்பா நீ கொடுத்த காசுக்கு வந்து தேவையான அளவுக்கு நான் நடித்து முடிச்சாச்சு, இதுக்கு அடுத்தது வந்து ஆண்டாள் வந்து எனக்கு சொல்லியிருக்கா, நிச்சயமாக நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னை அம்மா மாதிரி நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு என் மாமாவும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, இனிமேல் நான் அவங்க கூட தான் வந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒன்றால் ஆனதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அத்தை நான் ஏதோ விளையாட்டுக்காக செய்ய போய் வந்து கடைசியில் இவ்வளோ பெரிய குளறுபடி ஆகிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னோடனே, மாப்பிள்ளை நீங்கள் எதுக்கு இதெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வந்து இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, இதுக்கு வந்து அதிரடியாக நான் களத்தில் இறங்கினா தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படி போடுங்க அத்தை, இப்போ வாங்க மொத்த பேரும் 3 பேரும் என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா வந்து அந்த பக்கம் வந்து அழகர் அழைச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்தோடனே ஆண்டாள் வந்து கேட்குறாங்க, எதுக்காக இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து ராக்காய் கேட்டோன்னே, அதுவா வேறு ஒன்றும் இல்லை, உனக்கு வந்து கொஞ்சம் சிறப்பாக கவனிக்கணும்ல அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து அழகர் வந்து விசில் அடிச்சுட்டு அப்படி போடுங்க அத்தை அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே இருந்த விளக்கமாரை எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து, ஆமாம் எதுக்கு நீ வந்து தேவையில்லாமல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அக்கா எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், என்னது நான் உனக்கு அக்காவா, இந்த இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடி வெளுன்னு வெளுக்கிறாங்க. விளக்கமாரை வச்சு ராக்காயை, இங்கே பாருமா அடிக்காத எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னா, நீ பேசுவ, நான் வந்து என் வீட்டில் வந்து என் புருஷன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பேன், நான் வந்து பேசாமல் இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிறப்ப தர்மலிங்கம் வந்து மாமா கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படிங்கிறப்ப, என்னது மாமாவா, இவளை அடிக்காத எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு வந்து தர்மலிங்கம் சொன்னோன்னே, ஓ இவன் உங்களை மாமான்னு கூப்பிடுவா, நீங்கள் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, இருங்க உங்களுக்கும் சேர்த்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தர்மலிங்கத்துக்கு ஒரு 4 அடி சேர்த்து போடுறாங்க. அதை பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் அழகரும் சரி இந்த பக்கம் ஆண்டாள் 2 பேரும் வந்து பார்த்து அதிர்ச்சியாகிறாங்க, என்ன அம்மா இவ்வளோ தூரம் வந்து கோவத்தோடு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப, இங்கே பாரு மரியாதையாக இப்போ நீ வீட்டை விட்டு போறியா இல்லை மேற்கொண்டு வந்து நான் அடுத்தது முடிவு எடுக்குமா அப்படின்னு சொன்னோன்னா, வேண்டாமா அந்த காசை மட்டும் வாங்கிட்டு போயிடுறேன், ஆண்டாள் இன்னும் காசு கூட கொடுக்கல அப்படிங்கிறப்போ, ஓ இந்த பக்கம் அழகர் வந்து கேட்குறாங்க, உனக்கு காசு தான் வேணுமா அத்தை, அந்த விளக்குமாரை என்கிட்ட கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்கிறப்ப, ஆளை உடுப்பா சாமி நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி இவங்கவும் வேகமாக ஓடி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க, இப்போ நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறப்ப, மரியாதையை நீங்கள் வந்து மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அப்பா எதுக்கு கேட்கணும் அப்படின்னா, ஸ்வேதாவை வர வச்சது வந்து இவர் தானே தெரியும், ஆமாம் எனக்கும் தெரியும், அது தப்பாக தான் முடிவு எடுத்துட்டாரு, இருந்தாலும் அதோடு விட்டுட்டு அவர் வந்து பெரிய மனுஷன் தானே, அதுக்கு தகுந்தாப்பில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது பண்ணி அவரை வந்து மனசை மாற்றிருக்கணும், இல்லை வேறு இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் வந்து ராக்காயை அழைச்சிட்டு வந்து அவரை வந்து 1 வாரமாக அசிங்கப்படுத்திட்டீங்களா ஊர் முன்னாடி, இதுக்கப்புறம் அப்புறம் அவருக்கு யார் வந்து ஜெயிக்க வைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் வந்து ஜெயிக்க வைக்கணும் அவ்வளோதான விஷயம், நான் வேணால் விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து அழகர் சொல்கிறப்ப, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, எதுவாக இருந்தாலும் நான் வந்து போட்டி போட்டு ஜெயிக்கிறது தான் எனக்கு முறை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரே ஒரு விஷயந்தான், இப்போ என்ன செய்யணுங்கிறீங்கன்னு அழகர் வந்து கேட்டோன்னே, இந்த வீட்டில் ஒன்று அம்மா இருக்கணும், இல்லைன்னா வந்து அவன் இருக்கணும், 2 பேரில் யார் இருக்கணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு ஆண்டாள் கிட்ட வந்து சொன்னோன்னே, ஆண்டாள் வந்து எதுவும் பேச முடியாமல் அப்படியே நிற்கிறாங்க. அப்போ தான் வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து எப்போவுமே வந்து அம்மா தான் முக்கியம், நீங்கள் வந்து உங்கள் அம்மா கூடயே வந்து இரு ஆண்டாள், நான் வந்து இந்த வீட்டை விட்டு வெளில போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் கிட்ட வந்து சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாங்க. பாட்டி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க, இரு பேராண்டி எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப, இல்லை அது சரியாக வராது, நான் இந்த வீட்டில் இருக்கிறதோட அத்தை இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே வந்து போயிடுறாங்க.
அப்போ தான் வந்து இந்த பக்கம் பாரதி வந்து செம கோவத்தோடு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து கரெக்டாக வந்து ஆதி வராங்க. ஆதி வந்தோடனே தமிழ் வந்து இந்த மாதிரி என்னாச்சு, ஏன் 2 பேரும் உம்முன்னு இருக்கீங்க அப்படின்னா, அழகர் வந்து எவ்வளோ தூரம் வருத்தப்பட்டுட்டு போயிட்டாரு தெரியுமா, அந்த தர்மலிங்கம் வந்து அவரை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு அப்படின்னோடனே, அப்படியா என் நண்பனை வந்து வீட்டை விட்டு போக சொல்லிட்டானா, நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இருங்க அவங்க குடும்பத்துக்குள்ளே வந்து மாமனார் மருமக சண்டை போட்டுக்கிறாங்க, அதில் நீ தலையிடக்கூடாது அப்படின்னா, என் நண்பனுக்காக நான் கேட்காம வேறு யார் கேட்பா, அதெல்லாம் முடியாது, நான் கேட்டேன் அவன் அப்படின்னு சொன்னான். அவர்கிட்ட கேட்குறதெல்லாம் இருக்கட்டும், அவருக்காக முதல்ல வந்து நீங்கள் அழகர்கிட்ட வந்து ஒரு பேசுனீங்களா, ஒரு மன்னிப்பு கேட்டீங்களா, இப்போ வரைக்கும் கேட்காம அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களோட வந்து திமிரு தான் வந்து பெருசாக போயிடுச்சு, உங்கள் நண்பன் வந்து முக்கியம் இல்லை அப்படி தானே, உங்களுக்கு உங்கள் நண்பன் வந்து அழகர் முக்கியம்னா இப்போயே ஃபோனை போட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னா ஆதி வந்து பேச முடியாமல் அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து பாரதி வந்து வேணுன்ட்டே வந்து ஆதியை வந்து வம்பிழுத்துக்கிறாங்க. எப்படியாவது ஆதியும் அழகரையும் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக பாரதி நீங்கள் உங்கள் மேலே உண்மையிலே நட்பு மரியாதை கொடுத்தீங்கன்னா அழகரை வந்து இப்போ போய் பேசுங்க அப்படிங்கிறாங்க. அதோட எபிசோட் சூப்பராக முடிக்கிறாங்க.